யாருமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாப் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க பார்ட்னர், யாருமே. நீங்க டே அண்ட் நைட் உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அசில் அப்போ உங்களை சுத்தி ஒரு பியூர் சைலன்ஸ் இருக்கும். நோ வேலிடேஷன், நோ சப்போர்ட், நோ அப்ளாஸ். ஜஸ்ட் நீங்க, உங்க ஒர்க், உங்க அசில், அவ்வளவுதான். நீங்க பாக்குற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தோனி, விஜய், ஷாருக் கான், யார வேணா எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ யாருமே கிளாப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கே தெரியும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே சப்போர்ட் பண்ணலையா, டூ இட். யாருமே அப்ரிஷியேட் பண்ணலையா, டூ இட். மோட்டிவேஷன் இல்லையா, ஜஸ்ட் டூ இட். ஒரு நாள் எல்லாரும் உனக்காக கிளாப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மேக் ஷூர் அது ஸ்டாண்டிங் ஓவேஷனா இருக்கணும். யாருமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாப் பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி, உங்க பார்ட்னர், யாருமே. நீங்க டே அண்ட் நைட் உங்க கோல் அச்சீவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த அசில் அப்போ உங்களை சுத்தி ஒரு பியூர் சைலன்ஸ் இருக்கும். நோ வேலிடேஷன், நோ சப்போர்ட், நோ அப்ளாஸ். ஜஸ்ட் நீங்க, உங்க ஒர்க், உங்க அசில், அவ்வளவுதான். நீங்க பாக்குற பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்ல இப்படி இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தோனி, விஜய், ஷாருக் கான், யார வேணா எடுத்துக்கோங்க. அவங்க ஸ்டார்ட் பண்றப்போ யாருமே கிளாப் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உங்களுக்கே தெரியும். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருமே சப்போர்ட் பண்ணலையா, டூ இட். யாருமே அப்ரிஷியேட் பண்ணலையா, டூ இட். மோட்டிவேஷன் இல்லையா,